Students, in this class we discuss about traditional oriented method of SAF, that is sales automation approach, versus CRM approach. ட்ரெடிஷ்னல்னா அதாவது இதுக்கு முன்னாடி பழைய மெத்தடில் எப்படி பண்ணாங்க, முன்னாடி பாரம்பரியமாக அது எப்படி இருந்துச்சு. சிஆர்எம் அப்ரோச் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது இல்லையா, எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஸோ அதனுடைய டிஃப்ரென்சேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிஆர்எம்மோட எவால்வேஷன் பற்றி ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1980s தான், இன் மிட் ஆஃப் 1980s ஸ்டார்டட். அண்ட் அதோட க்ரோத் ரொம்ப கிராஜுவலாக இருந்தது 1990s, மிடில் ஆஃப் 1990s. மார்க்கெட்டோட க்ரோத் ஓரளவுக்கு கிராஜுவலாக இருந்தது. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஷேப் கொடுத்து, சைஸ் கொடுத்து அதை டிஃபைன் பண்ணது தான் சிஆர்எம் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்ரோச் எப்படி இருந்தது, அந்த இப்போ இருக்கிற அப்ரோச் எப்படி இருக்குது, சிஆர்எம்மோட ப்ரெசென்ட் அப்ரோச் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சேஷன் ஈஸியாக தெரியும். ஏன் இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இதுக்கு இன்னமும் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மெத்தடில் அவங்களோட கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மேம் அப்போது இப்போ தான் கஸ்டமருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, சிஆர்எம் தான் கஸ்டமருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்தோமே. ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் கஸ்டமர் பேஸில் தானே அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆமாம், அவங்க ட்ரெடிஷ்னல்லையும் எக்ஸ்பேண்ட் கஸ்டமர் பேஸ் அதுதான் டார்கெட் பண்ணுறாங்க. இன்க்ரீஸிங் மார்க்கெட் ஷேர் பை மாஸ் மார்க்கெட்டிங். அவங்க கஸ்டமருக்கு சேம் சிஆர்எம்மில் பண்ணுற மாதிரிவே கஸ்டமருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் ஷேருக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணி மாஸ் மார்க்கெட்டிங் காமிக்கணும் அப்படின்றது தான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மெத்தடாக இருக்குது. பட் சிஆர்எம் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் விச் எஸ்டாப்ளிஷ் த ப்ராஃபிட்டபிள் லாங் டேர்ம் ஒன்-டு-ஒன் ரிலேஷன்ஷிப். அது ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும், பட் அது லாங் டேர்மான கஸ்டமர் டு சர்வீஸ் ப்ரொவைடருக்கான ரிலேஷன்ஷிப், ஒன்-டு-ஒன் ரிலேஷன்ஷிப்பை கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்றத அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. காமனாக கஸ்டமருக்குன்னு இல்லாமல் ஒன்-டு-ஒன் ரிலேஷன்ஷிப், அவங்களோட ப்ராப்ளம் என்னன்றதை அவங்களாம் சொல்லி அதை ரெக்டிஃபை பண்ணுறதாகவும், அவங்களுக்கு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிகார்டிங் த சர்வீசஸ் ஆர் ப்ராடக்ட் இருக்கணும் அப்படின்றத அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. விச் அண்டர்ஸ்டாண்டிங் த நீட்ஸ், ப்ரிஃபரன்சஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். அவங்களோட தேவைகள், அவங்களுடைய எது அவங்க முதன்மைப்படுத்துகிறாங்க, இதை அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எதை சாய்ஸ் ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. தென் அவங்களோட எதிர்பார்ப்புகள், இதை பேஸ் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒன்-டு-ஒன் ரிலேஷன்ஷிப்பை தே மே கோயிங் டு சாட்டிஸ்ஃபை. தட்ஸ் வை விச் லீடிங் இன் மார்க்கெட். நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணாலும் ப்ராடக்ட் ஓரியன்டாகவே பண்ணாங்க. இதை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா. அவங்க பண்ணும்போது, டிசைன் பண்ணும்போதும் ப்ராடக்டை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த ப்ராடக்ட் பண்ண போகிறோம், நாங்கள் இதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், நாங்கள் இதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க தே ஃபோக்கஸிங் ஆன் ப்ராடக்ட். பட் சிஆர்எம்மில் சொல்லவே தேவையில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எது டிசைன் பண்ணாலும் ஓரியன்டட் ஆன் த கஸ்டமர் ஃபோக்கஸ், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஃபார் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மாஸ் மார்க்கெட்டிங் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன் தான் இருந்தது. மார்க்கெட்டிங்னால அவங்க மாஸ் மார்க்கெட்டிங், அதாவது ஹியூஜ் வைடு மார்க்கெட்டிங் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ரொடக்ஷன்லேயும் அவங்க அதுதான் பண்ணாங்க. பட் ஹியர் சிஆர்எம் மாஸ் கஸ்டமைசேஷன் அண்ட் ஒன்-டு-ஒன் மார்க்கெட்டிங் தனித்துவப்படுத்தி அவங்களுக்குன்னு பண்ணுறது, ஆஸ் வெல் அஸ் ஒன்-டு-ஒன் மார்க்கெட்டிங், ஈஸி ரீச்சிங். அண்ட் வென் வி கம் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெத்தட், ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் கஸ்டமர் நீட்ஸ். அவங்களோட தேவைகளை ஒரு தேவைகளுக்கு அப்படின்றத ஒரு தரத்தை நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட தேவைகளுக்கான தரம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வச்சுருந்தாங்க. இதுவும் ஒரு குவைட் குட் மெத்தட் தான். பட் இங்கே சிஆர்எம்மில் அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்டமர் சப்ளையர் ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ரெடியாகி வர்ற வரைக்கும் தான் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கும் அந்த பொருளுக்கும் சம்மந்தம். ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, மார்க்கெட்லேருந்து கொண்டு போய் அது கஸ்டமர்கிட்ட சேர்க்குற வரைக்கும் நடுவில் தெர் ஆர் மெனி ப்ராசஸஸ் கோயிங். மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு, மார்க்கெட்டிங் பர்சன் அதை கொண்டு ரீச் பண்ணுவாங்க, சேல்ஸ் பர்சன் கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுக்கு நடுவில் இட் மே டிஃப்ரென்ஷியேட் ஆன் ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் யூஸ்வலாக ஷாப்பில் வாங்கக்கூடிய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். அதாவது நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய
ஒரு நெசசிட்டியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ரீட்டைல் ஷாப்பில் சின்ன சின்ன கடைகளில் கூட நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அந்த பர்டிகுலர் மார்க்கெட் ப்ளேஸில் போய் தான் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ எல்லாமே விச் இஸ் அவைலபிள் இன் ஆன்லைன் ஸ்டோர்ஸ். சம்வன் சொல்கிறேன், இப்போது ஆன்லைன் ஸ்டோர்ஸில் இருந்தாலும் எல்லா கஸ்டமர்ஸும் தே ஆர் நாட் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் டு பையிங் த ப்ராடக்ட். இப்போது பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நேராக போய் பார்த்து டிவி, ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடி பிளேயர்ஸ், யூபிஎஸ், தென் ஹோம் தியேட்டர்ஸ், இதெல்லாம் வந்து டைரெக்டாக போய் அந்த விஷுவலைசேஷன்லாம் கேட்டுட்டு தான் அவங்களால என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஃபார் தோஸ் இப்போ இவங்க என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அது இல்லாமல் அதர் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா அது ஒரு டீலர்கிட்ட போயிட்டு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அங்கேருந்து வேறு சேனலில் இருக்க ஒருத்தவங்கக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்கிட்ட போவோம். சப்ளையர்ஸ் இப்படி நிறைய இருக்குது, சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸ் மூலமாக தான் என்னாகும், ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஃபார் தட் அந்த மாதிரி சேனல்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும்போது ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு ப்ராடக்டை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கும், ஏன்னா அவங்க தான் பார்த்து பார்த்து செஞ்சாங்க இல்லையா, அது ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்கட்டும் சிஆர்எம் மெத்தடாக இருக்கட்டும், அந்த ப்ராடக்டை வந்து அவங்க கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தே ஹாவ் டு டேக் சம் டைம்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சேஃபாக கொண்டு வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க. பட் இதுவே இந்த நடுவில் இருக்கக்கூடிய சப்ளையர்ஸ் டீலர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ரெவென்யூக்கு ஏற்ற மாதிரி தான் தே ஒர்க். சம்டைம்ஸ் தே மே ஃபெயில் டு டூ தட் டியூட்டி ஆர் சம்டைம்ஸ் தே டோன்ட் ஹாவ் அ கரெக்ட் பேஷன்ஸ் டு டூ இந்த சேல்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் ஆர் டிஸ்பேச்சிங் டெலிவரிங் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர் டிஸ்பேச்சிங்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், ஆஸ் வெல் அஸ் மெயிலும் வரும். அது ஒன்ஸ் அந்த மெயில் நம்ம ரிசீவ் பண்ணிட்டதும்
டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு 1 or 2 days முன்னவே நமக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த டேட்டில் உங்களுக்கு டிஸ்பேட்ச் ஆகிடும், இந்த டேட்டில் டைமிங் சிலர் அப்ராக்சிமேட்டாக மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த டைமிங்கில் உங்களுக்கு டிஸ்பேட்ச் ஆகிடும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஸோ உங்களுக்கு இந்த டேட்குள்ளே தெரியும், இந்த டேட்டில் நமக்கு ப்ராடக்ட் நமக்கு ரிசீவ் ஆகிடும். சிலர் மே ஆர் மே நாட்னு போடுவாங்க, அந்த டேட்டும் அதுக்கு பிஃபோர் டேஸ்லேயே உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிடும் அப்படின்றது தான் பேசிக் கான்செப்ட். ஸோ அந்த சுச்சுவேஷனில் இப்போது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த டெலிவரி பர்சன் கொண்டு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் பே பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்லைன் மோடில் பே பண்ணாலும் சரி, ஸோ நல்ல அப்ரோச்சில் அவங்க உங்ககிட்ட டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டு போகணும். இந்த அப்ரோச் வந்து கண்டிப்பாக கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரர் வேறு, என்டையராக மேனுஃபேக்சரர் வேறு. அட் த சேம் டைம் இப்போது நம்ம வந்து வாங்கக்கூடிய இந்த டீலர் அப்படின்றவங்க வேறு. பட் இந்த பர்டிகுலர் இன்டர்மீடியேட்டிங் பர்சன்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல அப்ரோச் கரெக்டாக இல்லை, அவங்களுடைய அணுகுமுறை சரியாக இல்லை அப்படின்னும் போது நமக்கு என்டையராக ப்ராடக்ட் மேலே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஸோ இவங்களது இப்படி தான் இருக்கும், இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கஸ்டமர் வந்துடுவாங்க. சிஆர்எம் டெக்னிக் அந்த மெத்தட் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை தான் ரிசால்வ் பண்ணுறாங்க. ஸோ வாட் தே டூயிங்னா, கஸ்டமர் சப்ளையருக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் குட் ரிலேஷன்ஷிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க. ஃபார் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், பட் நவ் இது வந்து ரிலேஷ்னல் அப்ரோச் மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் தெர் ஹேஸ் நோ மோர் கிளாஷஸ் அண்ட் எனி ப்ராப்ளம்ஸ் கெனாட் ரேஸ்ட் இன் திஸ் நியூ அப்ரோச். சிஆர்எம்மோட நியூ அப்ரோச்சில் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ சப்ளையர்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுறதும் சரி, ரீட்டைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து தே ஆர் டூயிங் த பெஸ்ட் கம்பேர்ட் வித் த ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதுதான் சிஆர்எம்மோடைய மாடர்ன் அப்ரோச். ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.